Aphrodite's Drape, just for you. Brought to you by Aphrodite's Drape. வித்யாவும் அண்ணாவும் லவ் பண்ணுறாங்க. ஆமாம், நானும் வித்யாவும் லவ் பண்ணுறோம். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். அண்ணா என்னாச்சு? இப்போலாம் யாருங்க கலரு சைஸ்லாம் பார்க்குறா? கருப்பு தான் கெத்துன்னு சொல்கிற எந்த ஹீரோவும் கருப்பாக இருக்கிற பொண்ணு கூட சேர்ந்து டூயட் பாடுறது இல்லையே. ஃப்ரெண்டு நல்ல பையன் சொல்லி விட்டதுக்கு அவன் வேலையை காட்டிட்டா இல்ல? அம்மா, இது நான் ஆரம்பிச்சது, அவன் இல்லை. அந்த சத்தமாக பேசாத, அவனுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, ஏதோ தெரிஞ்ச பையனால என்னால மூஞ்சுக்கு நேரம் எதுவும் சொல்ல முடியல. நீங்க 2 பேரும் ஒரே மேடையில நின்னா நம்ம சொந்தக்காரங்களை சிரிக்க மாட்டாங்க? உனக்கு எப்படி போயும் போயும் அவன் மேல? அவன் வேணான்றதுக்கு என்ன வேணா ரீசனா சொல்லு, அழக மட்டும் சொல்லாத. வேற என்ன சொல்ல சொல்ற? ஆசையா புள்ளைய பெத்து கிணத்துல தள்ள சொல்றியா? ஆயிரத்தி 1990 ஸ்ரீனிவாசன் காந்திமதியை பொண்ணு பார்க்க போகிறாரு. ஸ்ரீனிவாசனுக்கு காந்திமதியை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. 90 டிசம்பரில் கல்யாணமும் நடந்துச்சு. 91 அக்டோபர் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. ஒரு அழகான க்யூட்டான குழந்தை. அவனோட 5th வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. குண்டும் இல்லாமல் ஒல்லியும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தான் அந்த பையன் இருந்தான். ப்ராப்பர் டயட் இல்லாமல் எப்பவும் கண்டதை தின்னுட்டு இருந்ததுனால, லேசியாக ஓடி ஆடி விளையாடாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்ததுனால வெயிட் போட ஆரம்பிச்சது. எல்லாரும் பங்கமாக கலாய்ப்பாங்க. அதை பற்றி அவன் கவலைப்பட்டதே இல்லை. திரும்ப கலாய்ப்பான். அவனுக்கு பிடிச்ச காலேஜில் அவனுக்கு இருக்கக்கூடிய 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தான். லைஃப்பில் நிஜமாவே அவனை கேர் பண்ணுற ஒரு பொண்ணு அவன் லைஃப்பில் வந்தா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் இருந்தாங்க. எ பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். காலேஜ் முடிச்ச கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். முதல்ல வேணான்னு தான் சொன்னான், அப்புறம் ஒத்துக்கிட்டான். அந்த பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காது? யாரு தனக்கு சப்போர்ட் நினைச்சானோ அந்த பொண்ணாலே அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாயிடுச்சு. வாழ்க்கையில நம்ம ஏன் இவ்வளவு குண்டா இருக்கோம்னு நினைக்க ஆரம்பிச்சான். இல்ல, நினைக்க வச்சாங்க. 90ஸ்ல ஸ்ரீனிவாசன் கோமதியை வேணான்னு சொல்லியிருந்தா, 91ல அந்த குழந்தை பிறக்காம இருந்ததுன்னா, 5th ஸ்டாண்டர்ட்ல அந்த குழந்தை ஒழுங்கா சாப்பிட்டு ஓடி ஆடி விளையாடி ஒல்லியா இருந்திருந்தா, அந்த பையன் வேற காலேஜில் சேர்ந்திருந்தா, அந்த பொண்ணை பார்க்காம இருந்திருந்தா, இல்ல லவ்வுக்கு நோ சொல்லியிருந்தா, நான் இப்போ இந்த இடத்துல என்னையே அசிங்கம் நினைச்சு அசிங்கப்பட்டு உட்காந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். வா போலாம். வாங்க போறோம். டேய், வித்யா அப்பா வராரு. சந்தோஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு டீ. சந்தோஷ், ஒரு நிமிஷம். நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், எப்போ என் பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சு போச்சோ அப்பயே நீ என் மாப்பிள்ளை ஆகிட்ட. மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கேன்ப்பா. ஒரு டீ கொடுத்து அனுப்பு. கண்டிப்பாங்க. தம்பி, சொல்லுங்க சார். என்ன இங்கே தான் வேலை பார்க்குறியா? ஆமாம் சார். மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா? ஆ சம்பளம் நல்லா வருதா? ஆ கூட்டமே வராதா?
இனிமேல் தான் வரும். அப்படியா? ம். நல்ல கூட்டம் வருமா? ம். ம், குட். போய் வேலையை பாருங்க, பேசிட்டே இருக்காதீங்க, போங்க. ஆ, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. டர்ன் ஓவர்லாம் எப்படி? கூட்டமே இல்லை. இல்லை, இனிமேல் தான் வருவாங்க. ஓ, குகன் உட்காருப்பா, உட்காரு. ஆக மொத்தம் வீட்டுக்கு வரதுன்னு முடிவு பண்ணிட்டல? ம் என்ன? அது வந்து வித்யா சின்ன வயசுல அவ ஆசைப்பட்டதெல்லாம் நான் முதல்ல ஒத்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா அவ அம்மா ஒத்துக்கிட்டது இல்லை. அதனால நானும். ஆனா கடைசியில அவ ஆசைப்பட்டது தான் நடக்கும். அது கரெக்டாகவும் இருக்கும். அவ சூஸ் பண்ண குரூப்ல இருந்து டான்ஸ் ஸ்டுடியோ வரைக்கும். உன் விஷயமும் அப்படித்தான். சரி, கேள்வி என்னதான், பதிலும் நானே சொல்லிடுறேன். என்னடா இது டிபிக்கல் பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி நினைக்கிறியா? இந்த பாரு, 2 ஃபேமிலி சேர்ந்து பண்ற கல்யாணம் ரொம்ப நல்லது. இல்ல ஃபேமிலியை வேணாம்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டா எனக்கு ஓகே தான். ஆனா ஃபேமிலின்னு முடிவு பண்ணிட்டா அது 2 ஃபேமிலிஸ்க்கும் பிடிச்சிருக்கணும். அன்னைக்கு அவ அப்படி பேசினதுக்கு சாரிப்பா. அவ ஒரு விஷயத்த மறந்துட்டா. அவன் என் மாமா பொண்ணுதான். சின்ன வயசுல அவ அவ்வளவு அழகா இருப்பா. நான் கண்ணெடுக்காம பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஆனா அப்பவும் அடுத்தவங்களை மதிக்கவே மாட்டா. அவளை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. அது என்னவோ எல்லாமே அவளுக்கு அவ மட்டும்தான். 26 வருஷம் ஓடி போச்சு. இப்பவும் அவ அழகுதான். ஆனா அப்ப இருந்த மாதிரி இல்லை. கண்ணமெல்லாம் சுருக்கம் விழுந்து முடியெல்லாம் நரைச்சு போய். ஆனா அந்த கேரக்டர் மட்டும் மாறவே இல்லை. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனை வரும்ன்றது உனக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் ஐம் தேர் வித் யூ. என் பையனை பத்தி குறைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆனா அந்த சொசைட்டி இதுதான் அழகுன்னு மனசுல ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அது அவங்கிட்ட இல்லை. இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ல நினைக்காத. ஆக்சுவலி ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். அப்படியே இருக்கா இப்போ வரைக்கும். அன்னைக்கு தான் நீ பாத்திய, நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை நாம மறந்துடுறோம். வாழ்க்கை ஃபுல்லா வர்ற கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் தராம பாதியில போற அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரும். அதுல அவன் மட்டும் விதி விலக்கா என்ன? ஆனா சீக்கிரம் புரிஞ்சுப்பா. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேர்ல யாரா ஒத்த நினைச்சா கூட அது தப்பாயிடும். உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. புரியுது அங்கிள். சரிம்மா. நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பார்த்து போயிட்டு வா. நான் வரேன்ப்பா. நம்ம எல்லாரும் படத்துலையும் ரியல் லைஃப்லையும் ஒருத்தரோட உருவத்தை வச்சு நிறத்தை வச்சியும் கலாச்சிட்டு காமெடின்ற பேரில் அசிங்கப்படுத்திட்டு அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனைக்கு Black Lives Mattersனு சொல்லி கொந்தளிப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் பெருசாக இல்லைக்கா, எல்லாமே அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்க்கா உங்களை விட நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும்னு. எனக்கு படிப்பு கூட மண்டையில் ஏறலன்னு பிஸ்னஸ்லாம் வச்சு நடத்தி கொடுத்துருக்காங்க்கா. எனக்கு எல்லாமே அவன்தான்க்கா. அவனை இப்படி பார்க்க முடியல. ரெண்டுமே குழந்தைங்க தான். ஸ்கின் கலரில், ட்ரெஸ்ஸில், சொசைட்டி ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயும் வேற வேற டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ரெண்டு முகத்துலேயும் சிரிப்பு, ஹாப்பினஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அது டிஃப்ரென்ஸ்னு நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு இல்லை. அது தெரியும் போது அந்த முகத்தில் சிரிப்பும் ஹாப்பினஸும் கண்டிப்பாக இருக்காது. நம்ம சின்ன வயசில் நம்ம லுக்கை பற்றியோ நம்ம ட்ரெஸ்ஸை பற்றியோ கவலைப்பட்டதே இல்லை. we are just happy with what we have. பட் அப்புறம் என்னாச்சு? இதுதான் அழகு, இப்படி போடுறதான் ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸு, இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதான் கெத்து, மூஞ்சினா இப்படி தான் இருக்கணும், உடம்புனா இப்படி தான் இருக்கணும், யாரோ சொல்லிட்டு சம்பாரிச்சிட்டு போவான், நம்ம கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். மேக்கப், ஃபோட்டோஷாப்னு நம்ம நேச்சுரல் அழகை தொலைச்சிட்டோம். முகத்தில் வர சின்ன சின்ன பரு கூட அழகு. பட் அதுக்கு எவ்வளோ பேர் இங்கே டிப்ரெஸ் ஆகிறாங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்றத மாற்றி ஆள் பாதி ஹார்ட் பாதின்னு வச்சா இங்கே பாதி பேரோட காம்ப்ளெக்ஸ் போகும். பட் நமக்கு ஃபில்டர் போடலைன்னா நம்ம மூஞ்சிய நமக்கே பிடிக்காது. ஒருத்தவங்களை அறிவாளின்னு சொல்றதை விட அழகா இருக்கீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுற உலகத்துல என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? குகா, நம்ம ஸ்டேஷன்ல நம்ம வழக்கமா போற ட்ரெயின்ல வர முடியுமா? இது எப்படியும் 20 வருஷத்துல மாறிடும். பட் அப்போவும் நான் உனக்காக இருப்பேன், நீ எனக்காக தெரியும். சாரி அண்ட் லவ் யூ.